மை டியர் கமாண்டர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். அதே தான்பா வருது, குட் ஆஃப்டர்நூன். மறந்துருந்தாலும் அது எப்படின்னா தானாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. 2 நாளாக அந்த குரலை கேட்காம வந்துருப்பீங்க, இன்னிலேருந்து கேட்டிருப்பீங்க. காலையில் கேட்டீங்களே, அவங்கள மாதிரியே இப்போ சேனல் படுத்துருச்சான் நிமித்த வந்திருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்களா அந்த வீடியோவில் எல்லாமே கண்டென்ட்டான், எல்லாமே கண்டென்ட் அவங்க வாயிலே ஒத்துக்கிட்டாங்க. சரிங்களா, எதுவாக இருந்தாலும் கண்டென்ட், எல்லாம் கண்டென்ட். கேட்குதா? முடியல. நான் சொன்னால் இன்னும் சில பேர் இருக்காங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க. இன்றைக்கி அவங்க வாயால் ஒத்துக்கிட்டாங்களா? எல்லாமே கண்டென்ட்டு. இது எப்படி? அவன் தான் சொல்கிறானே, எந்த ஆப்பில் வேறு எதாவது ஆப்பில் இருக்கா, பணம் வருதா, பணம் தராங்களா சொல்லுங்கள், வராங்கிறான். எதுவாக இருந்தாலும் கண்டென்ட்டு. ஓகேவா? நான் தான் சொன்னால, நைட்டில் 10 மணிக்கு பேட் கமெண்ட் தான் படிப்பான். அப்போ தான் சண்டை வரும். 2500 பேர் போய் பார்ப்பீங்க குறைஞ்சது. போய் பார்த்தீங்கன்னா வியூஸ் போகும். ஓகேவா? அதெல்லாம் பணம் வரும். அதை உண்மையான நினச்சிக்கிட்டு நைட்டு 1 மணி 2 மணி வரையும் 3 மணி வரையும் சண்டை வாங்குவோம். கட்டப்பை கருப்பி சூர்யா அதை அப்புறம் சமாதானப்படுத்துவான். இது அவங்க பொழப்பு. ஓகேவா? இது இன்றைக்கி அவங்க வாயால் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ நம்புறீங்களா? எல்லாமே கண்டென்ட்டு. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு புரியாது, சில பேருக்கு சொன்னாலும் புரியாது. அதேமாரி அவங்கள பிடிக்கலனுங்க வராங்க. நான் பழைய தங்கச்சி என்னை மதிக்கலை, என்னை தான் அப்போ தமிழ் செல்வின்னு சொல்லுவாங்கங்கிறாங்க. ஓகேவா? நம்ம பேசுகிறது 3 மணி லைவில் அந்த ஆளை பற்றி தான் பேசுகிறோம். அந்த ஆள் எப்படிலாம் ஏமாத்துறான் மக்களை, எப்படிலாம் பேசி ஏமாத்துறான், பெண்கள் எப்படி ஏமாறுறாங்க. ஓகேவா? அவன் வீடியோ பார்த்து எப்படி ஏமாறுறாங்க. ஓகேவா? அதை தான் நம்ம பேச வந்திருக்கோம். ஓகேவா? 3 மணி லைவில் அல்கரிதம் கொண்டு வந்து சேர்க்குது அவங்களுடைய வீடியோவுக்கு. ஓகேவா? நிறைய தடவை சொல்லியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க சொல்கிறேன். புதுசாக வந்தவங்களுக்கு புதிய டைலாக்கு, பழைய ஆளுங்களுக்கு பழைய டைலாக். ஓகேவா? என்னன்னா, இப்போ தான் ஃப்ரீயாக உட்காருவாங்கம்மா பெண்கள், எல்லா வேலையும் முடிச்சுட்டு. ஓகேவா? நைட்டு அப்போ மதியம் 3 மணிக்கு தான் உட்காருவாங்க. ஓகேவா? பசங்க ஸ்கூல் காலேஜ் அமுச்சிட்டு, ஆஃபீஸில் வீட்டுக்கார ஆஃபீஸ் அமுச்சிட்டு, மாமனார் மாமியார் இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க. அவங்களுக்கு டேப்லெட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு, அவங்களுக்கு என்னென்ன பண்ணமோ பண்ணிவிட்டு அப்பாடான்னு உட்கார்றது எப்போ? அவங்க 2:30 3 மணிக்கு தான் உட்காருவாங்க. உட்காரும்போது அவங்களுடைய அல்கரிதம் என்ன பண்ணுது, யூடியூப் போட அல்கரிதம் இவனுடைய வீடியோவை கொண்டு போய் சேர்க்குது. இப்படி கொண்டு போய் சேர்க்கும் போது தான் அவங்க ஒரு பாட்டு கேட்கலான்னு ஆன் பண்ணும்போது இந்தமாரி அவன் வீடியோ போகவே, இவன் தான் நான் பாடாத பாட்டுகள் இல்லை அப்படின்னு பாட்டு பாடுறது. ஷார்ட்ஸ் வீடியோ, என் தாயனும் கோயிலை காக்க மறந்துட்ட பாவி அடிக்கிலேயே ஆக்டிங் பண்ணுறது. இதெல்லாம் பார்த்து நம்பிடுவாங்க. யாருக்காக ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்தமாரி பாட்டு. ஓகேவா? இந்த மாதிரியான இந்த அம்மா சென்டிமெண்ட்டு இந்தமாரி நிறையா இருக்கும். இவன் பண்ணுற ஜோக்கு. ஓகேவா? இவனுடைய மதுரை ஸ்லாங்கு, இப்படியே இவன் மனசுக்குள்ளே பூந்துருவான். அவங்க பார்க்கும்போது அப்படி ரெகுலராக பார்க்கும்போது சுத்தமாக மண்டையை கழுவிடுவான் பார்க்கும்போது. ஓகேவா? அதனால் அவங்களுக்காக தான் பேசுகிறேன். அதேமாரி நான் என்ன சொல்கிறேன், அவங்களே கொஞ்சம் புத்திசாலிங்க. ஓகேவா? அவங்க மட்டும் பாருங்கள். இலகன மனசு இருக்கிறவங்க பார்க்காதீங்க. நான் பார்க்க சொல்கிறேங்கிறாங்க சில பேர் பார்க்க வேணான்னு சொல்கிறேன்னா, இலகன மனசு இருக்கிறவங்க பார்க்க வேணாங்கிறேன். ஓகேவா? அவன் பண்ணுறது கண்டென்ட்டு நமக்கு தெரியும், எல்லாமே கண்டென்ட்டு. அதனால் இலகன மனசு இருக்கிறவங்க, பெண்களும் சரி ஆண்களும் சரி, என்ஆர்ஐ பீப்புள் ஒரு வெளிநாட்டில் இருக்காங்க, படித்தவங்க தான் நிறைய பேர். ஓகேவா? 95% படித்தவங்க நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்களையே ஏமாத்திடுறான். ஓகேவா? வெளிநாட்டில் இருக்கிற எல்லாரும் படித்தவங்க சொல்ல முடியாது. எதுக்கு வேலைக்கு போகிறாங்க. ஒரு 5% கொஞ்சம் நார்மல். ஓகேவா? நார்மலாக படிச்சிருப்பாங்க. அதனால் சொல்கிறேன். 95% நல்லா படித்தவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க இங்கேருந்து போனவங்க, அங்கேயே பரம்பரையாக செட் ஆனவங்க, க்ரீன் கார்டு ஏதோ சொல்கிறாங்களே, அந்த நாட்டோட குடியுரிமை வாங்கிட்டு அங்கேயே இருக்கிறவங்க. இந்த மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டு தமிழ் தெரியும், தமிழ் ஒரு தாய்மொழி, இங்கே வந்தே இருக்க மாட்டாங்க. எனக்கும் சில பேர் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. ஓகேவா? கனடாவில் இருக்காங்க. அவங்களாம் இங்கே வந்ததே கிடையாது. ஏன்னா 3 தலைமுறையாக அங்கே இருக்கிறாங்க. தாத்தா காலத்துலேருந்தே அங்கே இருக்கிறாங்க. அங்கேயே பிறந்து வளர்ந்துருக்காங்க. ஆனால் தமிழ் தெரியும். மலேசியா சிங்கப்பூரில் நிறைய பேர் இருக்காங்களே. இந்த மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம தமிழ் மொழி தாய்மொழி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பு அவங்களுடைய ஃபோனில் இருக்கிற எல்லா வலைதளத்தையும் தமிழில் வச்சுருப்பாங்க. ஓகேவா? இன்னொரு ஃபோனில் அவங்க அந்த ஏதோ ஒரு லாங்குவேஜில் அவங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் வச்சுருப்பாங்க. தமிழுக்குன்னு 2 ஃபோன் நிறைய பேர் வச்சுருக்காங்க. இப்போ நிறைய பேர் 2 ஃபோன் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது, இல்லை ஒரு ஃபோன்லேயே பிடிச்சி போய் தமிழில் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஓகேவா? அவங்களுடைய தமிழ் தேடல், இந்த மாதிரி விஷயங்கள் தேடும் போது இந்த மாதிரி பாட்டு,
இந்த மாதிரியான காமெடி இவன் பண்ணுற ஊடால உன்னுடைய ஸ்லாங்கு வெள்ளைப்பூண்டு ஓகேவா, வெள்ளைப்பூடு, அப்புறம் இவன் பண்ணுற இந்த தாய் சென்டிமெண்ட்டு, அம்மா சென்டிமெண்ட்டு பாட்டுங்க, இதெல்லாம் பார்த்து ஏமாந்துடுறாங்க. இப்படி தான் வந்து அவன் மண்டையை கழுவிறான். அதனால் சொல்கிறான், போய் பாருங்கள், லைவை கூட போய் ஸ்ட்ரீமில் பாருங்கள். வியூஸுக்கு லைவை வந்து நீங்கள் டேரெக்டாக 2000 பேர் போனீங்கன்னா அது 2 லட்சம் பேர் போய் கொண்டு போய் சேர்க்கும். அல்கிரிதம் ஃபோனுக்கு போய் அனுப்பும், அது வேலை பார்க்கும், டக்குன்னு அனுப்பிக்கிட்டு இருக்கும். நீங்கள் அந்த டேரெக்டாக போகிறவங்க, லைவுக்கு போகிறவங்க கொஞ்சம் குறைஞ்சி ஸ்ட்ரீமில் போனீங்கன்னா கொஞ்சம் அதிலே பாதி ஆகும் ஓகேவா, பாதி கம்மியாகும் ஓகேவா. அல்கிரிதம் கொஞ்சமாக வேலை பார்க்கும். அதுக்கு தான் வந்து ஸ்ட்ரீமில் போய் பாருங்கன்னு சொல்கிறது. திட்டுறீங்க, அங்கே போய் கமெண்ட் போடுங்க ஓகேவா. கொஞ்சம் கம்மியாக போய் கொண்டு போய் சேர்க்கும். இவனை பற்றி தெரியாதவங்க இப்படி தான் போய் நீங்கள் பார்க்க கொண்டு போய் சேர்க்கவே ஏமாந்துடுறாங்க. அதுக்காக தான் வந்து நீங்கள் வந்து போய் சேர்க்காதீங்க, போய் பார்க்காதீங்க. அப்போ தான் நீங்கள் போய் அது போய் அல்கிரிதம் கொண்டு போய் சேர்க்க அவனை பற்றி தெரியாதவங்க ஏமாந்துடுறாங்க. புதுசாக தங்கைன்னு வராங்க, மாப்பிள்ளைன்னு வராங்க. என்ஆர்ஐ பீப்புளை வந்து எவ்வளோ படித்தவங்களை அவங்களே ஏமாற்றிட்டு யூஸ்வந்த் த்ரோ கப்பை மாதிரி தூக்கி போட்டுடுறான். இங்கே லோக்கலில் சென்னையிலே தமிழ்நாட்டிலே லட்சக்கணக்கில் கொடுத்தவங்களே ஏமாற்றிடுறான் ஓகேவா. நினச்சி பேசுகிறான், வீரவசனம்லாம் பேசிட்டு பாக்கெட்லேருந்து கையை எடுத்து ஒன்றும் இல்லை, இதுவரை வாங்கின பணம் என்னன்னு இவனை ஒருத்தர் கமெண்ட் போட்டான், திருப்பி குடிப்பியா என்ன எதுன்னு ஏதோ போட்டப்போ அது இந்த கமெண்ட் ஞாபகம் இல்லை. வடிவேல் இங்கிலீஷ்காரன் காமெடி படத்தில் வடிவேல் கவுண்டமணி இது சத்யராஜ் படத்தில் வர மாதிரி வடிவேல் காமெடி 2 பாக்கெட் ஓப்பன் பண்ணி இப்படி காமிக்கிறான் ஓகேவா. வீரவசனம் நல்லா பேசிட்டு டைட்டில்லாம் வீரவசனம் பேசிட்டு அப்புறம் வந்து கையெழுத்து கும்பிட்டு ஓகேவா. அதெல்லாம் கண்டென்ட்டு, சும்மா பண்ணேன், நான் விளையாட்டுக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துருவான். இவனுடைய கண்டென்ட்டு இதுதான், இவனுடைய ரெகுலர் வேலையே தான் ஓகேவா. பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஆனால் பேஸ்மெண்ட் வீக்கு, வாய் தான் ஓகேவா. ஆனால் கோர்ட்டு கேஸு ஏதாவது ஒரு சிஎஸ்ஆர் போட போகிறாங்கன்னா காலில் விழுந்துருவான், கதறிடுவான் ஓகேவா. அதனால் அதேமாரி பலம் உள்ளவங்க பலகீனமானவங்களை வந்து ஈஸியாக டீல் பண்ணிட்டு போயிடுறான். பலம் உள்ளவங்ககிட்ட தான் பம்புறதுனா காலில் விழுறது ஓகேவா. அப்படியே மூளை கும்பிடு போட்டு நடிக்கிறது, இப்படி தான் ஏமாத்துறான். அதனால தான் சொல்கிறேன், நாங்களாம் இவ்வளவு பேசியும் வந்து நிறைய பேர் போய் பாருங்கள், லெவலாக ஒரு லெவலாக பாருங்கள், லெவலாக வச்சுக்கிங்க. ஏன்னா அவனோட பாட்டை பிடிச்சி போய் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாமே ஒத்துக்கிட்டான் பார்த்தீங்களா, எல்லாமே கண்டென்ட்னு ஒத்துக்கிட்டான். இப்படி இருக்கும்போது அந்த உண்மைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதேமாரி வாய் திறந்து கேட்குறாங்க. இவங்க பண்ண வேலைகள்லாம் தெரியுமா, பணம் கொடுத்து உனக்கு பழகிட்டாங்க, திமிரி ஏற்றிட்டாங்க. அவனா பண்ணுறான், நான் போய் குஜிலி மஸ்து பண்ண போகிறேன், குற்றாலம் போகிறேன், காசு கொடுங்கன்னே தைரியமாக கேட்குறான், லைவ்லேயே கேட்குறான் ஓகேவா. இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுட்டீங்க. அதனால தான் வந்து நான் பேசுகிறது, நாங்கள் இவ்வளோ பேசியும் புண்ணியம் இல்லாமல் போயிடுது. எனக்கு அது வந்து மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. எனக்கு ஒருத்தன் நல்லா நடிக்கிறான், எல்லாம் பண்ணுறான்னு தெரிஞ்சு எப்படி நீங்கள் பணத்தை கொட்டுறீங்கன்னு தான் தெரியல ஓகேவா. அதுதான் நீங்கள் கொஞ்சம் திருத்திக்கிங்க. நாங்கள்லாம் பேசுகிறது ஓரளவுக்கு வந்து நான் வந்து ஒரு 5% இந்த கும்பகோணம் மாமி ஓகேவா, இன்னும் சில பேர் இருக்காங்க, இந்த மாதிரி ஆட்கள் வந்து நான் பேசுறதை வச்சு திருந்திருக்காங்க. போகலன்னே கமெண்ட் போட்டிருப்பாங்க. ஏப்ரல் 18 நைட்டு 10 மணி லைவில் நான் இனிமேல் வரமாட்டேன்னே கமெண்ட் போட்டிருப்பாங்க. மார்க்கெட்டு இனிமேல் நான் வரமாட்டேன், ஏன்னு அந்த மாமி போட்டிருப்பாங்க கமெண்ட்டு. இந்த மாதிரி சொல்லிட்டும் சொல்லாமலும் நிறைய பேர் அவனை விட்டு விலகிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த திருப்தியோடு நான் தொடர்ந்து பேசுகிறேன் ஓகேவா. இந்த 5% என்னால் திருந்தினாங்கன்னா ஓகேவா, அதேமாதிரி இன்னும் அதிகமாகும்னு நினைக்கிறேன். பாதிக்கு பாதி என்னால் பேசியே மக்களை வந்து சரி பண்ண முடியும் ஓகேவா. மக்கள் மனசை சரி பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்குது ஓகேவா. நைட் லைவெல்லாம் குறைஞ்சி போச்சு, 700 பேர் தான் வராங்க, 800 பேர் தான் வராங்க ஓகேவா. திடீர்னு பிஹேவ் பண்ணவே யாராவது ஒருத்தர் 2 பேர் பார்த்து நின்று அதை எதாவது லிங்க் கொடுத்து யாராவது வர வைக்கிறாங்களான்னு தெரியல. இப்போ பணம் கட்டியும் வியூஸ் வர வைக்கிறாங்க, வியூஸ்லாம் எப்பயே குறைஞ்சி போச்சு ஓகேவா. அதனால் நாங்கள் மறக்கிறது மக்களோட இயல்பு. நாங்கள் என்ன மாதிரி ஆட்கள் அவனை பற்றி பேசி உங்களுக்கு தெளிவுபடுத்தி தான் இருப்போம், புரிய வச்சுட்டு தான் இருப்போம் ஓகேவா. சரி, வீடியோ ரொம்ப நேரம் ஆகுது. அதனால் எல்லாமே கண்டென்ட் ஒத்துக்கிட்டாங்க இன்றைக்கி, இதுதான் விஷயம். எல்லாமே ஒத்துக்கிட்டதுக்கப்புறமும் நீங்கள் போய் நம்புறீங்க. அவனுடைய ரெகுலராக பார்க்குறவங்கள சொல்கிறேன், ரெகுலராக பார்க்குறவங்க குறைஞ்சிருங்க, வியூஸ் கொடுக்காதீங்க. நீங்களாம் ரெகுலராக பார்க்குறவங்க ஓகேவா, குறைஞ்சிருங்க, வியூஸ் கொடுக்காதீங்க. அதை தான் நான் சொல்கிறேன் ஓகேவா. சரி, ரொம்ப நேரம் ஆகுது, வீடியோ பெருசாகுது. சரி, மற்றதை வந்து 3 மணி லைவில் பேசிக்கலாம் ஓகேவா. பாய்.